Jesus. Amen. Hallelujah. ஸோ 2026க்கான வாக்கு தத்தம் எல்லாரும் வேதம் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். My people will dwell in a peaceful habitation, in secure dwellings and in quiet resting places. Hallelujah. இந்த நாளில் சபைக்கு புதியதாய் வந்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதை கொடுத்துருங்க. Amen. Hallelujah, hallelujah. Thank you Jesus. ஸோ போகும்பொழுது உங்களுக்கு நான் கொடுப்பேன் எல்லாருக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2025 எந்த காரியங்கள்லாம் நம்ம நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோபம் நம்மை விட்டு என்ன பண்ணணும்? நீங்க வேண்டும். பெருமை நம்மளை விட்டு நீங்க வேண்டும். மாம்ச காரியங்கள் நம்மை விட்டு என்ன பண்ணணும்? நீங்க வேண்டும். 4வது பயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். 5வது சோம்பேறித்தனம் நம்மை விட்டு என்ன பண்ணணும்? நீங்க வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த வசனத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். சபையார் அனைவரும் இந்த வாக்கு தத்தத்தை வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 32:18 எடுங்க. என் ஜனம், ஏசாயா 32:18 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 32:18 இந்த வருடம் இதுதான் நமக்கு சொல்ல போறாரு. ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹல்லேலூயா. போன வருடம் எல்லாருடைய வீட்டிலையும் ஏதோ ஒரு காரியம் இல்லை, எல்லாம் நம்ம சபையில் இருக்கிற காரியமாக இருக்கட்டும், எல்லாருடைய 2025 இந்த வீடுகள், நாம் தங்கியிருக்கிற இடங்கள், நாம் இருந்த காரியங்களில் கொஞ்சம் ஒரு ஆட்டம் இல்லை, ஒரு ஷேக், எப்படியோ ஒரு காரியம், சில சூழ்நிலைகள் நமக்கு ஏற்ற மாதிரி நடைபெறல, நமக்கான காரியங்கள் ஒழுங்காக நடைபெறல. ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த வருடம் அப்படி இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, என் ஜனம் சமாதான தாவரங்களில் குடியிருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, வசனம் சொல்லுது என் ஜனம். ஹல்லேலூயா. என் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் எப்போ சொல்லுவார் அப்படின்னா, இந்த வருஷத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல போகிறாரு, நீங்கள் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்ல போகிறாருங்க. நம்ம எப்படி வேண்டுமானாலும் அடையாளப்படுத்தி இருக்கலாம். இத்தனை வருஷம் நான் நான் ஒரு சௌரிராஜனுடைய மகனாய் நான் அடையாளப்படுத்தியிருக்கலாம். நான் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறவனாய் நான் என்னை அடையாளப்படுத்தியிருக்கலாம். இல்லை ஒரு ட்ரம்மராய் நான் இதுவரைக்கும் என்னை அடையாளப்படுத்தியிருக்கலாம். ஒரு யூத் லீடராக என்னை அடையாளப்படுத்தியிருக்கலாம். ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறவராக என்ன பண்ணியிருக்கலாம்? அடையாளப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த வருடம் 2026 நம்மை என்ன சொல்ல போகிறாங்க மற்றவங்க அப்படின்னா, இவர்கள் ஆண்டவருடைய ஜனம் என்று என்ன பண்ண போகிறாங்க? அழைக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் எப்படி வேணால் அழைக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய ஜனம் என்று உங்களை அழைக்க போகிறார். பாருங்கள், இந்த 2026 நம்ம அவருடைய ஜனமாய் மாற வேண்டுங்க. அவருடைய அடையாளம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ரொம்ப நான் சிம்பிளாக இன்றைக்கி முடிச்சிடுறேன். அவருடைய அடையாளம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். பாருங்கள், என் ஜனம் என்றால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே அவர்களை பற்றி என்ன பண்ணுவாங்க? பேசிக்கொண்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா யாராவது வீட்டில் இருப்பாங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரஜினி ஃபேனு, விஜய் ஃபேன்லாம் இருந்தால் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, எப்போவுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சண்டை வரும், நான் இவன் ஃபேனு, அது இது சண்டை என்ன வரும்? சண்டை வரும், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. காலையில் 4 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ வச்சாலும் ஏஞ்சி போய் என்ன பண்ணுவாங்க? போய் பார்ப்பாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பேனர் கட்டுறதுலேருந்து அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஒரு முகம் தெரியாத அந்த தலைவனுக்கே அந்த ஜனம், அவனுடைய ரசிகர்கள் எப்படி வந்து அவர்களை ஃபாலோ பண்ணும் பொழுது, நமக்காய் மரித்து நமக்காய் ரத்தம் சிந்திய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனமாய் நாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது இந்த 2026 அந்த வாக்குத்தத்தத்தில் சமாதான தாபரெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வசனமே சொல்லுது என்னுடைய ஜனம். ஆண்டவர் அதை சொன்னாலே போதுங்க. என் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் உங்களை அங்கீகரிச்சிட்டாருனாலே, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஆளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அதை பற்றி ஆண்டவருக்கு கவலையே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னுடைய ஜனமாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே தெரியுமா வாசம் பண்ணுவீங்க? சமாதான தாபரங்கள்ல. ஹல்லேலூயா. தாபரம்னா தாம்பரம் இல்லை, என்னது தாம்பரத்தில் போய் ஒரு வீடு இருக்குமா? அது சமாதான தாபரங்கள்னா உங்களுடைய வீடு சமாதானமாக இருக்கணும். அப்போ அவருடைய ஜனம் என்று நாம் இருக்கும் பொழுது அவருடைய சிலுவையை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சாலையில் இறங்கி ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய அதிகாலையில் தேட வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாமே பண்ண வேண்டும். வசனம் சொல்லுது கலாத்தியர் 6:17, இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என்னுடைய சரீரத்தில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன்? தரித்து கொண்டிருக்க. என்னுடைய ஜனம் அப்படின்னா அவருடைய அடையாளங்களை நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய சரீரங்களில் தரித்து கொண்டு இருக்கணுங்க. பாருங்க, ஆவியில் ஆத்மாவில் ஆண்டவரை தரித்து கொள்வது அவசியம். மாம்சத்தில் தரித்து கொள்வது வேறங்க. சிலுவையை மாட்டிக்கலாம். நம்ம கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சிலுவை மாட்டிக்கலாம். என்ன வேணால் நம்ம இல்லை பச்சை குத்திக்கலாம். ஜீசஸ்ன்னு என்ன பண்ணலாம்? பச்சை குத்திக்கலாம். ஆனால் ஆவியிலும் ஆத்மாவிலும் அவருடைய அச்சடையாளங்களை நாம் என்ன பண்ணணும்? உள்ளே வச்சுக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் வளரணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்லாமியர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நெத்தியில் என்ன ஆகும்? இங்கே வந்து ஒரு மார்க் ஒன்று இருக்கும். அவங்க ஏன்னா அப்படி தரையில் குனிஞ்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க தொழுவாங்க. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து அந்த அடையாளங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன அடையாளம் இருக்குது? ஆண்டவரை தேடுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். சில பேருடைய முட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து போயிருக்கும். ஏன்னா முழங்காலில் நின்று ஜெபிச்சு அந்த முட்டியெல்லாம் என்ன இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி மறுத்து போய் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் அந்த இடம். அப்போது ஆண்டவருடைய அச்சடையாளங்களை நாம் தரித்து கொள்ள போகிறோம் 2026. ஏன்னா ஆண்டவர் என் ஜனம் அப்படின்னு சொல்கிறாரு. என் ஜனம்னு அவர் உங்களை சொல்லணும்னா அதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்க வேணாமா? அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும்ல. ஆண்டவர் சொல்லணும் என்னுடைய ஜனம் பாரு. வசனம் சொல்லுது எனக்கு ஒரு ஜனம் உண்டு, அவர்கள் என்னை எங்கள் துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள். எதுவுமே இல்லாமல் நம்ம இன்னும் பழைய வாழ்க்கை 2025 என்ன பண்ணோமோ, 2025 என்ன துக்கத்தோடு இருந்தோமோ, 2025 என்ன சண்டை போட்டு கொண்டு இருந்தோமோ, சமாதானம் இல்லாமல் இருந்தோமோ, பிரச்சனையாக இருந்ததோ, அதையே நம்ம 2026 நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொண்டு போக கூடாது. 2025 அது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. 12 மணியோட என்ன பண்ணுங்க? அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. 2026 ஆண்டவர் சொல்றார் என் ஜனம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் சத்தமாக சொல்லுங்க, என் ஜனம் சமாதான தாவரங்களிலே குடியிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதான தாவரம் என்ன அப்படின்னா, சமாதானம் எப்போ வரும்? உங்ககிட்ட கோபம் இல்லைன்னா சமாதானம் வரும். உங்ககிட்ட பெருமை இல்லைன்னா சமாதானம் வரும். உங்ககிட்ட மாம்சிக எண்ணங்கள் இல்லைன்னா சமாதானம் வரும். இந்த 3 காரியம் இருந்தால் தான் சமாதானம் வரும். இன்றைக்கி நான் எடுக்கிற இந்த காரியமும் ஜெஃப்ரி பேசின காரியமும் ஒன்று தான். அதனால தான் ஆண்டவர் ஆவியானவர் பேசும் பொழுது காரியங்கள் எப்பவுமே என்ன ஆகும்? ஒரே மாதிரி இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11, 12. நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். 2 சாமுவேல் 6, 11, 12. கர்த்தருடைய பெட்டி ஊழியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமை அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இப்போ இந்த கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் இருக்குது. அவனுடைய வீட்டை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் என்றால் என்ன? அவனுடைய வீட்டில் ஒரு சமாதானம், அவனுடைய வீட்டில் ஒரு சந்தோஷம், அவனுடைய வீட்டில் ஒரு ஆசீர்வாதம், அவனுடைய வீட்டில் பெருக்கம், அவனுடைய வீட்டில் எல்லா காரியமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போது ஏன் அது நடைபெற்று கொண்டு இருக்குதுன்னா கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெஃப்ரி சொன்ன காரியம்தான். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல், கர்த்தருடைய வழிநடத்துதல் இல்லாமல் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது? நம்ம செய்ய முடியாது.
இந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்ததுனால அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தா, நீங்கள் ஆண்டவருடைய ஜனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் சமாதான தாவரங்களில் குடியிருப்பீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24, 25. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். யாரு? சாலமோன் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் அவனை சுற்றி எங்கும் என்ன இருந்துச்சு? சமாதானம் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் கீரியாத் அந்த ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் மகிழ்ச்சி இருந்தது, இங்கே ஏன் சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் சமாதானம் இருந்ததுன்னா, அங்கே கர்த்தருடைய பெட்டி இருந்தது. சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை அவன் என்ன பண்ணுனா கட்டுனா. அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு ஒரு மகத்துவத்தை கொண்டு வந்தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பேசுனது, 2 செய்தியிலையும் பேசுனது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிரச்சனை இல்லாமல் நமக்கு ஒன்றுமே நடக்காது. நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும், நாம் சொந்த முயற்சியில் எவ்வளவு தான் பண்ணி ஓடினாலும் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது? சாதிக்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, நிலையான வாசஸ்தலத்தை உங்களுக்கு தருவார். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலம். எத்தனை பேருக்கு நிலையான ஒரு வாசஸ்தலம் வேணும்? நிலையான ஒரு இடம். நிறைய பேர் யோசிப்போம், நாங்கள் வீடு மாறிக்கிட்டே இருக்கு, இந்த வீடு தான், அந்த வீடு அங்கே போனால் அடிச்சு தோத்துறான், இந்த வேலைக்கு போனால் நாங்கள் ஒழுங்காக இருக்க முடியல, இந்த வேலையிலேருந்து அந்த வேலைக்கு போகிறோம், இப்படியே போகிறாங்க, அலக்கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. 2025 ஆண்டவர் சொல்கிறாரு, நிலையான வாசஸ்தலத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அதில் நீங்கள் இனிமேல் அலைந்து திரிந்து போவதில்லை. நிலையான ஒரு வாசஸ்தலம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதற்கு பிறகு 40 வருட பிரயாணம், அதற்கு பிறகு செங்கடல், அதற்கு பிறகு யோர்தான், அதற்கப்புறம் எரிகோ, எவ்வளவோ பிரச்சனை. ஆனால் ஒன்ஸ் அவங்க சுதந்திரித்திட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? கானான் தேசத்தில் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நிலையான வாசஸ்தலத்தை இந்த 2026 கட்டளையிட்டு போகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, அமைதியாய் தங்குகிறீர்கள், எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, விசுவாசமாய் சொல்லுங்க பார்க்கலாம், நான் அமைதியாக தங்குவேன். 2026 நான் அமைதியாக என்ன பண்ண போகிறேன்? தங்க போகிறேன். எனக்கு சுற்றி எந்த பிரச்சனையும் என்ன ஆகாது? இருக்காது. எனக்கு எந்த பள்ளத்தாக்கும் கிடையாது. 2026 சொல்கிறது கூட சேர்ந்து சொல்லுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் குடியிருக்கிற இடம் சமாதானமாக இருக்கும், நான் குடியிருக்கிற இடம் நிலையாக இருக்கும், நான் குடியிருக்கிற இடம் அமைதியான ஒரு காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வருஷம் 2025 பட்ட காரியங்கள் போதுங்க, பட்ட கஷ்டங்கள் போதும். ஆண்டவர் இந்த வருடம் நம்ம பார்த்து சொல்லுகிறார், சமாதான தாபரங்கள். ஹல்லேலூயா. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான குடியிருப்புகளில் என்ன பண்ணும்? இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இது இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. கிருபையே, 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 தயவே, தயவே, இரக்கமே மே ஸ்தோத்திரிக்கிறோம், காருண்யமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே நித்திய பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சமாதான பிரபுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அந்த கிருபையினால் இரக்கங்களினால் எங்களை முடிச்சூட்டுகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்தீங்களேப்பா. மறுபடியும் எல்லாரும் ஒரு தடவை சபையார் எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க,
ஆமென். ஆமென் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனம் உங்களுடைய தினமும் டெய்லி ஜெபமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது உங்களை ஜனம் என்று அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய நீங்கள் ஜனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 காரியம் சமாதானமாக இருக்கும், நிலையாக இருக்கும், அமைதியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. 2026 கர்த்தர் உங்களை அபரிவிதமாக என்ன பண்ண போகிறாரு? ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே கண்களை மூடுங்க. கர்த்தருக்கு என்று காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கை வைத்திருந்தவர்கள் மட்டும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினான், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினான், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என்